மல்லூஸ் படரிலிருந்து மீண்டும் ஒரு சம்பவத்த இறக்கியிருக்காங்க. இந்த சூக்ஷ்மதர்ஷினிங்கிற படம். இந்த படத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போகல. சோஷியல் மீடியால பாசிட்டிவோட மூவ் வந்தனால, இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த படத்துக்கு போனோம். படம் எப்படி இருந்துச்சு? வொர்த்தா இல்லையா? அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கேஸ்டிங்க சொல்லணும். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா சூப்பரா நடிச்சிருக்காங்க. மலையாள படத்துக்கே உண்டான ஒரு யூனிக்னஸ் இந்த படத்திலயும் அப்படியே தென்படுது. படத்துல என்ன ஒரு யூனிக்னஸான விஷயம்னா, இதுவரைக்கும் நம்ம மலையாளத்துல வந்துட்டு காமெடி ஆக்டர்ஸா எல்லாரையும் பார்த்துருப்போம். இந்த படத்துல வேற மாரி பார்த்தோம்னா கூட, அது எந்த மாரிங்கிறது நீங்க படம் பாருங்க உங்களுக்கு புரியும். படத்தோட நேட்டிவிட்டியே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையா ஒட்டிக்கிச்சு தான் சொல்லணும். நம்ம வீட்டு பெண்கள், வீட்டு பக்கத்துல இருக்க பெண்கள்லாம் WhatsApp குரூப்ல சேர்ந்தா என்னென்ன அவதூறுகள், காசிப்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அத வச்சுக்கிட்டு இது ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த படத்தையும். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வர ஹீரோ. அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. இதனால வந்துட்டு சுத்தி இருக்கவங்கலாம் சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அந்த பையன் யாரு? இந்த அம்மா யாரு? இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அப்படிங்கிறத நம்ம நர்சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இன்ட்ரோலயே கிட்டத்தட்ட இந்த படத்தோட கிளைமாக்ஸ் ரிவீல் பண்ணிர்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஓடுது பாருங்க படம். ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர உட்கார வைக்கணும். அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. என்னதான் நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிருவோம்னு படம் ஃபுல்லா நம்ம உட்காந்துருந்தாலும், கடைசில ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு யாராலயும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் தான் படம். மேபி யாரு பண்ணாங்கன்னு வேணா கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா, எதுக்காக பண்ணாங்கன்னு ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசன் கண்டிப்பா உங்கள யாராலயும் கெஸ் பண்ணிற முடியாது. ஸோ, டக்குன்னு கதைய டைவர்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிருவாங்க. ஆனா, பசில் ஜோசப் வந்துட்டு இந்த மாரி நடிப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுபோல ஆட்கள் நம்ம ஃபகத் ஃபாசில் இருக்காரு. அவரும் வந்துட்டு வெர்சடைலா ஒரு காமெடி ஆகட்டும், ஒரு கேங்ஸ்டர் ட்ராமானா அது ஒரு ஆக்ரோஷம். ஒரு கேங்ஸ்டர் ட்ராமாலயே ஒரு காமெடிக்கல் ஒரு ஆவேசம் மாரி படம்லாம் பண்றாரு. அந்த மாரி நம்ம பார்த்து பழகியாச்சு. ஸோ, கண்டிப்பா இதில அவர் நடிக்க வச்சிருந்தா, மேபி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம பசில் ஜோசப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்துச்சு இந்த படத்தில. மத்தபடி நஸ்ரியா பார்த்தீங்கன்னா, அவங்க கியூட்னஸ் தெரியும். இந்த படத்தில அவங்க இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கேரக்டரோட ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லியாகணும். மியூசிக் வைஸ் பிரம்மயுகம் படத்தில போட்டவரு. அந்த படத்த தியேட்டர்ல பார்த்தேன். இந்த படமும் தியேட்டர்ல தான் பார்த்தேன். இவர் படங்கள்ல பார்த்தீங்கன்னா, மியூசிக் வைஸ் ரொம்ப அருமையா இருக்கும். தியேட்டருக்கு அப்பீலிங்கா இருக்கும். ஒரு எஃபெக்ட் த்ரில்லர் படத்துக்கு உண்டான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தீம் மியூசிக், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி கொண்டு போவாரு. ஸோ, அந்த விதத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலயும் ஒரு கோட்ட விடல் ரொம்ப சூப்பராவே நம்ம கட்டி எடுத்துட்டாரு ஒரு சைடு அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ, மக்களையும் மொத்தத்தில பல எதிர்பாராத திருப்பங்கள் கதையில நடக்கும். அத நீங்க தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்த்து மகிழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஓடிடிக்கு வந்த அப்புறம் மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தப்படாதீங்க. தமிழ்லயும் பிளாக்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அது ஒரு வகையிலும் கண்டுக்கல. ஏன்னு தெரியல. வெயிட் அண்ட் கூட ரிலீஸ் ஆனனால தான் அப்படிங்கிறது நெறைய பேர் சொல்றீங்க. நான் ஒரு சஜஷன் அந்த இடத்துல பரம்பொருள் அப்படிங்கிற படத்த இங்க குடுத்துட்டு போறேன். கண்டிப்பா அந்த படத்தையும் பாருங்க. இதையும் பாருங்க. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இன்னொரு சந்திப்போம். என் உயிரே போனாலும் பரவாயில்ல. போய் சொல்லுண்ணா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது.